புறக்கணித்தது யார் என்று பாருங்கள். பவுலும் பர்னபாவும் ஓரிடத்தில் தொழுகை கூடத்தில் மிக அழகாக நற்செய்தியை பற்றி எடுத்துரைக்கின்றார்கள். அப்படி எடுத்துரைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருந்த யூதம் தழுவியவர்கள், யூதர்கள் ஆகியோர் என்ன செய்கிறார்கள்? பெரியவர்களையெல்லாம் தூண்டிவிட்டு இந்த இருவரையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அந்த இடத்திலிருந்து அவர்களை துரத்தி விடுகிறார்கள். துரத்தி விடும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் கால்களில் இருக்கக்கூடிய தூசியை அந்த மக்களுக்கு எதிராக, யூத மக்களுக்கு எதிராக தட்டி விட்டுவிட்டு நாங்கள் புற இனத்தாரிடம் போகின்றோம் என்று சொல்லிவிட்டு அங்கு செல்கின்றார்கள். அங்கு சென்ற பொழுது கடவுள் எங்களையெல்லாம் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஆச்சரியமான மனப்பான்மையோடு புறவினத்தார் பவுலையும் பர்னபாவையும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? யூத மக்கள் கடவுளை புறந்தள்ளினார்கள். கடவுள் அவர்களை புறந்தள்ளவில்லை, யூத மக்கள் தான் கடவுளை புறந்தள்ளினார்கள். கடவுள் செய்தியை கொண்டு வந்த பவுலையும் பர்னபாவையும் இயேசுவையும் புறந்தள்ளினார்கள். அப்படி என்று கேட்டால், கடவுளையே புறந்தள்ளினார்கள் என்று கேட்டால் கடவுள் என்ன செய்வார்? சரி, நீங்களே என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள், கடவுளாகிய என்னை யார் வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களிடம் நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டுத்தான் எங்கு செல்கின்றார்? புற இனத்து மக்களுக்கு மீட்பை அறிவிப்பதற்காக பவுலையும் பர்னபாவையும் ஏற்படுத்தி நீங்கள் அங்கு சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்கின்றார். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கடவுள் இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கு சென்று விட்டார். யூதத்திலிருந்து புறவினத்தாரிடம் கடவுள் தனது நற்செய்தியை கொண்டு சேர்த்து விட்டார். என்பார்ந்தவர்களே, இது நமது வாழ்க்கைக்கு ஒரு பாடம். கடவுளை நாம் புறந்தள்ளினோம் என்று கேட்டால் நாம் தான் கடவுளை புறந்தள்கின்றோம். ஆகவே கடவுள் நம்மை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விடுவார் என்ற ஒரு உண்மையை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு ஒரு காலம் நாம் பாவம் செய்தாலும் கூட உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? போய் முழுந்தால் படியிட்டு ஒப்புரு வரட்சாதனத்தை, பாவ சங்கீர்த்தனத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் உன்னை புறம் தள்ளவில்லை, என்னை நீர் புறம் தள்ளி விடாதேயும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்மை விட்டு விலக மாட்டார். இல்லை என்றால் நாம் செய்த பாவத்தின் பொருட்டு பிடிவாதமாக இருந்தால் நாம் அவரை புறந்தள்ளுகிறோம். ஆகவே நம்மை விட்டு அவர் விலகி விடுவார் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு காலம் கடவுளை புறந்தள்ளாமல் இருப்போம்.